வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் காரசாரமான நண்டு கிரேவி செய்யலாம். நான் மிக்ஸி ஜாரில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் 10-15 மிளகு சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ ஒரு சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட சுத்தம் பண்ணி வச்சுருக்க நண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கிட்டு இப்போ இதில் உப்பு காரம்லாம் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள் 2 சிட்டிகை சேர்த்துருக்கேன். வரமிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூனும், குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 3 நிமிஷம் கழித்து திறந்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு 100 ml அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு கடைசியாக இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு காரசாரமான நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching.